காதல் வருகுது காதல் வருகுது இஸ்லாத்தை நோக்கியோ. இஸ்லாம் என்பது புதிதமானது, அது அல்லாஹ்வால மனிதர்களுக்கு முஸ்லிம் பூமிகளுக்கு இறக்கப்பட்டது. முஹம்மத் நபி மூலம் குர்ஆனாக இறக்கப்பட்டு 1,24,000 நபிமார்களை உலகத்தில் இறக்கி புனிதம் குர்ஆனை முஹம்மத் நபிக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த புனித நூலை முஸ்லிம்கள் ஏற்று நபிமார்களை நம்பி அல்லாஹ்வை தொழுது கொண்டு இருக்கும். முதலாம் கிப்லா பாலஸ்தீனை நோக்கி இஸ்ரேல் படைகள் யுத்தம் செய்து நம்ம பாலஸ்தீன் மக்களை கொடூரமாக கொண்டு குமிக்கிறார்களே. நம்ம முதல் கிப்லா பழி போகாமல் இருக்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். அப்பாவி மக்களை கொன்று குமிக்கும் முழுகில் குத்தும் இஸ்ரேலே. அப்பாவி மக்களை கொன்று குமிக்கும் பாலஸ்தீன் மக்களின் இரக்கத்துக்கு ஆளாகாமல் பாலஸ்தீன் மக்களை அநியாயத்தோடு சித்திரவதை பண்ணும் அந்த இஸ்ரேலை அழிக்க யாருக்கு இருக்கும்? அரபு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் சேர்ந்து மூக்கு மேலே கையை வைத்து அவங்க முன்னேறும் கூறிய ஆசங்களையும் அவங்க வழியில் போய்கொண்டு இருக்கிறார்கள். இங்கால பாலஸ்தீன்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். பாலஸ்தீன் அறியாது, பாலஸ்தீன் மக்கள் ஒவ்வொரு நாளும் அழிய மாட்டார்கள். அவங்களை அழிக்கும் என்ற பேரில் இஸ்ரேலர்கள் இராணுவத்தோடு போட்டி போடாமல், இராணுவத்தோடு யுத்தம் செய்யாமல் ஹமாஸை அழிப்பது என்ற பேரில் முஸ்லிம்களை அழித்து கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு போலியான மார்க்கத்தை இஸ்ரேல் கையில் வைத்து கொன்று உண்மையான மார்க்கம் என்று தெரியாமல் இஸ்லாத்தை அழித்து கொண்டு வருகிறது. இறுதி வரை இஸ்லாம் அல்லாஹ்விடம் இருக்கும். இறுதி வரை இஸ்லாம் அழியாது. இஸ்லாம் அழிந்தால் உலகம் அழியும் என்று இன்னும் இஸ்ரேலுக்கு புரியவில்லை. அது ஏனென்று யாருக்கும் தெரியாது. நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லோ அடுத்த செகண்ட் பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.